அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா நிலைவாசலை நம்ம எப்படி வச்சுருக்கணும், இந்த நிலைவாசலில் எப்படி பார்த்தீங்கன்னா பூஜை முறைகளில் கடைபிடிக்கணும், அந்த நிலைவாசலுக்கு நம்ம எப்படி விளக்குகளை ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவது என்பது விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 30 முக்கோடி தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் வருகை புரிவதாக பார்த்தீங்கன்னா ஐதீகங்களானது உண்டு. இந்த நுழைவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டபடி வாசலுக்கு கிழக்கே விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் எந்த விதமான தோஷங்களும் நெருங்காது. அதேபோல் காரிய தடைகள், சுபகாரிய தடைகள், துர்சக்திகளானது விலகும் என்பது நம்பிக்கை. இத்தகைய நிலைவாசல் பகுதியில் மஞ்சள் தேய்க்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிய பின்பு தான் வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றணும். அந்த மாதிரி ஒரு நியதிகளானது பார்த்திங்கன்னா உண்டுங்க. வீட்டில் ஏற்றிவிட்டு பிறகு பார்த்திங்கன்னா வாசலில் ஏற்றக்கூடாது. வாசலில் இருந்து தெய்வங்களை உள்ளே அழைப்பதற்காக இவ்வாறு நிலைவாசலில் விளக்கேற்றபடியாக பார்த்திங்கன்னா முதலில் வாசலில் ஏற்றணும். அதன் பின்பு தான் பூஜை அறையில் ஏற்றணும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காலையில் எழுதுமே உங்களுடைய முகத்தில் நீங்களே விழித்து கொள்ளுங்கள். அதன் பின் பார்த்திங்கன்னா பல் துவைக்க விட்டு முகத்தை அலம்பி விட்டு வாசலில் பச்சரிசி மாவில் கோலங்களை போட்டு மகாலட்சுமியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டின் பக்கம் இருக்கணுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் விளக்கேற்றுபவர்கள் அதற்கு முந்தைய நாளே நிலைவாசலில் இருக்கக்கூடிய மஞ்சளை துடைத்துவிட்டு புதிதாக மஞ்சளை தேய்த்து வைக்கணும். வாசலுக்கு மஞ்சள் தேய்ப்பது என்பது ரொம்பவே விசேஷமானது தான். இன்று வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு இந்த அனுமதி பல இடங்களில் பார்த்திங்கன்னா மறுக்கப்படுது. வீட்டினுடைய உரிமையாளர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் சிலரால் ஏற்ற முடியாமல் போய்விடுகிறது. இவர்கள் ஒரு முக்காலி வைத்து வாசலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் முக்காலிக்கு மஞ்சள் குங்குமம் தடவி அதன் மீது அகல் வைத்து கூட பார்த்திங்கன்னா விளக்குகளை ஏற்றலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. அந்த விளக்கு கடியில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகளோ இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சாணி பிடித்து வச்சு கூட அது மேலே நீங்கள் வச்சு வைக்கலாம். அப்படி இல்லையா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தட்டு வச்சு வைக்கலாம். இல்லைன்னா முக்காலி அமைத்து விளக்குகளை வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாசலுக்கு மஞ்சள் தேய்க்கும் பொழுது தரையில் இருந்து ஒரு அடிக்கு மஞ்சள் தேய்க்க வேண்டும். பலரும் பாதி அடிக்கு கூட மஞ்சள் தேய்ப்பது கிடையாது. உங்களுடைய கை அளவின்படி ஒரு அடி அளவிற்கு மஞ்சள் தேய்த்து உங்களுடைய குடும்ப வழக்கப்படி குங்குமத்தை இட்டுக்கொள்ளுங்கள். சிலர் மஞ்சள் குங்குமத்துடன் நாமத்தையும் கரைத்து பயன்படுத்துவார்கள். எனவே அவரவர் வழக்கத்திற்கு ஏற்ப இந்த ஒரு செயலை பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப நல்லது. பின்னர் மறுநாள் காலையில் இதுபோல் எழுந்து கோலங்கள் போட்டு வாசல் படியில் விளக்கேற்றிவிட்டு பின்னர் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் விளக்கு எரியும் பொழுது திரும்ப போய் படுத்துக்கொள்ளக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவது என்பது பெரும்பாலும் பெண்கள் செய்வது உசிதமானது. அப்படி பெண்கள் செய்ய முடியாத பட்சத்தில் ஆண்கள் செய்வது தவறு ஒன்றும் கிடையாதுங்க. இதுபோல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியிலுமே செய்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் அணுகுவதில்லை. செல்வ செழிப்புகள் என்பது தானாகவே சேரும். நிறைய பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த நிலைவாசலுக்கு வைப்பாங்க தான். அந்த மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குதுங்க. அதன்படி செய்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் தெரியாமல் செய்த தவறுகளை பார்த்திங்கன்னா திருத்தி கொள்ளுங்க. அதாவது மஞ்சள் பார்த்திங்கன்னா அந்த அருக்காலுக்கு மட்டும் வைக்கக்கூடாது, சரிங்களா? அந்த அருக்காலை தாண்டி ஒரு அடி நீங்கள் கீழே தரையிலையும் அந்த மஞ்சளை தடவணும் அப்படிங்கிறது தான் இது நேதி. இப்படி அறகுறையாக நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி இது ஏதோ பார்த்திங்கன்னா குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்மளுடைய வீட்டின் உள்ளே பார்த்திங்கன்னா நுழையாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு அடி அளவு கீழே வரைக்கும் நீங்கள் அருக்காலுக்கு கீழே மஞ்சளை தடவி குங்குமத்தை வைங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்களை கூட கலந்து அந்த அருக்காலுக்கு பயன்படுத்துவாங்க. வசதி உள்ளவர்கள் செய்வாங்க. அதாவது வாசனை திரவியங்கள் மீன்ஸ் இந்த ஜவ்வாது, இந்த சந்தனம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கலந்து தடவுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நறுமணத்தை கொடுத்து உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு அந்த ஈர்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செய்வாங்க. முடியாதவங்க பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீரை கொண்டு மஞ்சள் குங்குமம் கரைத்து வைத்தாலே சிறந்தது.
பன்னீர், ஜவ்வாது இது மாதிரி பொருட்கள்லையும் நீங்கள் கலந்து செய்யலாம். தாராளமாக செய்யலாம். முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கான ஒரு விளக்கை வந்து வைப்பது தான் ரொம்ப சிறந்தது.